தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்த்தா கமருதீன் வந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. எதுக்குடா கமருதீன் அழவச்சிங்க அப்படின்னா, அழுற வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு சபரி தான் டாப்பில் இருக்கார், 34ல் இருக்கார். அடுத்த பிளேஸில் வந்துட்டு பார்வதி இருக்காங்க, அப்புறம் கமருதீன் இருக்காங்க. கமருதீனும் பார்வதி 2 பேருமே 29 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ சபரியை வந்து அந்த கில்லர் காயின் டாஸ்கில் ஃபஸ்ட்டே அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்குது. சபரியோட கை மட்டும் ஒரு இடத்துல தெரியுது. அப்புறமா கமருதீன் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. கமருதீன் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. முதலே வந்து அந்த பஸர் அடித்த உடனே விக்ரமும் வினோதும் 2 பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க கமருதீனை. மேலே எல்லாரும் போய் விழுறாங்க. அரோரா பிடிச்சிருக்காங்க. எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க. கத்தும்போது பார்வதி வந்து ஏதோ கமருதீனை காப்பாற்றுறதுக்கு வந்திருப்பாங்க போல இருக்குது. அப்போ அரோரா கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சபரிக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திவ்யா அந்த பக்கம் தனியாக உட்காந்துருக்காங்க, நின்றுட்டுருக்காங்க. திவ்யா அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்களா இல்லை இந்த சண்டை வேண்டாம் நிற்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது, நேரில் பார்த்தா தான் தெரியும். அப்போ வந்து கடைசியாக வந்து டேய் விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பெயினில் கமருதீன் கத்துறாரு. கத்தின உடனே கடைசியாக எல்லாரும் விடுறாங்க. சபரி இந்த பக்கம் இருந்து ஏதோ 10 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு கத்துறாரு. கடைசி கையை விட்டு எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. எந்திரிச்சு நிற்கும் போது பார்வதி வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக ஒரு கேம் ஆடுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. அந்த கை கால் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சு நிற்கிறாங்க. நின்ன உடனே சுபிக்ஷா சொல்கிறாங்க, நீங்கள் லீஸ்ட்டில் இருந்திருந்தால் நீங்களும் தான் அட்டாக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் நான் யாருக்கு வந்தேன், இவர்னால வந்தேன், அவர்னால வந்தேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வினோதனா கிட்ட பேசுகிறாரு. நமக்கு தெரிஞ்சபடி அவர் தான் வந்து வின் ஆயிருக்காரு இந்த டாஸ்கில் 9 பாயிண்ட்ஸ் வாங்கி. ஸோ லீஸ்ட்டில் போனது சபரியும் கமருதீனும் பாருவும் தான் கீழே போனது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ப்ரமோவில் பார்க்கும்போது திவ்யாவும் சைடில் நிற்கிறாங்க, ஒரு எல்லோ ஜாக்கெட் போட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க அவுட் ஆகி நிற்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம டேரெக்டாக இதில் பார்த்தா தான் தெரியும். இதில் என்னன்னா விக்ரம் வந்து இவங்க எல்லோரும் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். அவரை எப்படி புஷ் பண்ணுவாங்க, இல்லை அவர் யார் மேலேயாச்சும் விழுந்தால் கீழே இருக்கிறவங்க அது என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. நம்ம எபிசோடில் வந்தால் தான் பார்க்க முடியும். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.